அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு டிகே டிவி. இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வந்திருக்கு மக்களே. அந்த வழக்கு இப்படி கூட ஒரு வழக்கு வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பெரிய விசித்திரமான வழக்கு கூட சொல்லலாம். அது என்ன வழக்கு, என்ன ஆச்சு, அதில் நீதிபதி அவர்கள் அந்த சப் இன்ஸ்பெக்டரை வந்து அவ்வளோ கடிஞ்சதுக்கான காரணம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜெயச்சந்திரன் ஜே அவர்களுடைய பெஞ்சில் வந்து ஒரு வழக்கு வந்திருக்கு மக்கள். அது என்ன வழக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி விஷயம் தான் அது. சென்னையில் இருக்கக்கூடிய பெரவலூர் அப்படிங்கிற ஏரியாவில் ராஜ் பகதூர் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான ஒரு கடை இருக்குது. அந்த கடையை அவர் வந்து வாடகைக்கு விட்றாரு வேற ஒரு நபருக்கு. அந்த கடையை வாடகைக்கு எடுத்திருக்கவர் யாருன்னு கேட்டால் முகமது அபுதாஹின்றவர் எடுத்திருக்காரு வாடகைக்கு. அவர் எடுத்து கடை ரன் பண்ணிட்டுருக்கிறாரு. கடை ரன் பண்ணிட்டு இருந்தவொடனே திடுப்புன்னு வந்து அதிக அட்வான்ஸும் அதிக வாடகையும் கேட்டு அவர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காருன்ற ஒரு பெட்டிஷன் போடுறார். அப்போ இவர் கேட்டவுடனே முகமது சொல்லியிருக்காரு, இல்லை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கொடுக்க முடியாதுன்னா நான் கடையை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நைட்டு கடையை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு அதற்கு மேலே இவர் பூட்டு போட்டு போயிருக்கார். யாருனால் ராஜ் பகதூர் அப்படிங்கிறவர். அடுத்த நாள் வந்து பார்த்தா வேறு ஒரு பூட்டு போடப்பட்டிருக்கு. ராஜ் பகதூருக்கு கேட்டால் நான் தான் போட்டேன், கடையை காலி பண்ணுங்க, ஒன்று அதிகமாக கொடு, அட்வான்ஸ் அதிகமாக கொடு, வாடகை அதிகமாக கொடு, இல்லை காலி பண்ணு சொல்லிட்டு மிரட்டுறார். இப்போது முகமது அபுதாஹிர் அப்படிங்கிறவர் ஹைகோர்ட் என்ன பெட்டிஷன் போட்டிருக்காருனால், இந்த மாதிரி திடுப்புன்னு எங்களுக்கு கடை காலி பண்ண சொல்லி அதிகமாக ஃபஸ்ட்டு காசு கேட்குறாரு, கொடுக்கலாம் கடைக்கு மேலே பூட்டு போட்டுறாரு. இந்த பூட்டை ரிமூவ் பண்ணி நாங்கள் கடையை நடத்துவதற்கு உத்தரவு கொடுங்க கேட்குறாரு. சென்னை ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போகிறார். இப்போ இந்த வழக்கை விசாரித்த ஜெயச்சந்திரன் என்ன பண்ணுறாருனால், இது என்ன வழக்கு அப்படிங்கிறத எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜுக்கான சப் இன்ஸ்பெக்டருக்கு சொல்கிறார் மக்கள். இது வந்து இந்த ஒரு கோர்ட், இந்த ஒரு ஹியரிங் அப்படிங்கிறது இட் ஹேப்பன்ட் எ லிட்டில் பிஃபோர். ஆக்சுவலாக நடந்து முடிஞ்சவொடனே அப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்கார் கோர்ட்டுக்கு. இவர் போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் கொண்டு வர சொல்கிறாரு. திரும்ப ஹியரிங் வர ஆரம்பிக்குது. வந்தப்போ எஃப்ஐஆரை படித்து பார்க்கின்ற ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள் கடுப்பாகிறார். என்னென்னா, அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில், இல்லை உயர்நீதிமன்ற வாய்மொழி உத்தரவின் அடிப்படையில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் உயர்நீதிமன்ற நீதிபதியான ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள் கொடுத்த உத்தரவுன்னு சொல்லிட்டு அடிப்படையில்னு போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. இதை படித்து பார்த்துட்டு கேட்டிருக்காரு, ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்களுக்கு எஃப்ஐஆர் போட தெரியாதான்னு கேட்டிருக்காரு. ஒரு எஃப்ஐஆரில் நீங்கள் என்னுடைய பேரை ஆட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னால் அப்போ சாட்சி சொல்ல நான் வரணுமா கோர்ட்டுக்குன்னு கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு கேள்வி கேட்டவுடனே பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு மாதிரி விளையாடணும் ஆகிப்போச்சு. அவர் இருந்துச்சு மன்னிப்பு கேட்டிருக்காரு கோர்ட்டில். மன்னிப்பு கேட்டோடனே இது மன்னிக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு எஃப்ஐஆர் கூட போட தெரியல, எப்படி ஒரு எஸ்ஐ ஆனார், என்ன கற்றுக்கிட்டார் ட்ரைனிங்கில் அப்படின்னு கேட்டுட்டு இதன் அடிப்படையில் டிஜிபி அவர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி உடனே உத்தரவு ஒன்று போட்டிருக்கார் மக்களே. அது மட்டும் இல்லாமல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆகஸ்ட் 14 அன்னைக்கு எனக்கு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆகஸ்ட் 14 இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காரு மக்களே. சப் இன்ஸ்பெக்டருடைய பெயர் வந்து எஸ்ஐ திரு நேரு அவர்கள். இப்போ என்ன இதில் வந்து ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு, ஒரு வாய்மொழி உத்தரவு. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை முகமது அபுதாஹிர் அப்படிங்கிறவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதன் அடிப்படையில் ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள் இது என்ன வழக்கு அப்படிங்கிறத எஃப்ஐஆர் இப்படி விசாரிக்க சொல்கிறாரு. அப்படி விசாரிக்கும் பொழுது ஒரு எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு போகுது, ஒரு கோர்ட்டு பார்வைக்கு போகுது அப்படின்னால் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அதாவது இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்காரு, இப்படி ஒரு எஃப்ஐஆர் போடுறாரு. எஃப்ஐஆர் தான் கையெழுத்து போடுவார், எஸ்ஐ தான் கையெழுத்து போடுவார். ஆனால் இப்படி ஒரு எஃப்ஐஆரை போட்டவுடனே இது கோர்ட்டுக்கு போக போகுதுன்னு தெரிஞ்சவுடனே இதனை சரிபார்க்க வேண்டியது ஒரு இன்ஸ்பெக்டருடைய கடமை. எஸ்ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க, ஹூ இஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். அப்போது ஒரு இன்ஸ்பெக்டரு இந்த விஷயத்தை சரி கூட பார்க்காமல், ஏன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்க மக்கள், எப்பவுமே வந்து ஒரு ட்ரைனிங் எஸ்ஐயை வந்து ஸ்டேஷன் சார்ஜாக போட மாட்டாங்க. ஆனால் ஸ்டேஷனுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இவர் ட்ரைனிங் எஸ்ஐயும் கிடையாது. இப்போது இவர் எஸ்ஐயாக இருந்து இந்த ஸ்டேஷனில் வந்து அவர் எஸ்ஐயாக இருக்கிறாருனால், சப்போஸ் ட்ரைனிங் எஸ்ஐ வச்சுங்க மக்களே, ட்ரைனிங் எஸ்ஐயாக இருக்கிறாருனால் ட்ரைனிங் எஸ்ஐயை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் வந்து இன்சார்ஜாக போட மாட்டாங்க, எஃப்ஐஆர் போட விட மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ட்ரைனிங் எஸ்ஐயும் கிடையாது. அப்போது ரொம்ப நாளாக வேலை பார்த்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான் இப்படி ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐயா எஃப்ஐஆர் கையெழுத்து போகக்கூடிய எஸ்ஐயாக இருக்கிறார் அப்படின்னால், அப்போ இவ்வளவு நாட்கள்
இவர் என்னென்ன மாதிரி எஃப்ஐஆரை போட்டிருப்பார், எப்படிலாம் எஃப்ஐஆர் போட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது இந்த ஒரு வழக்கு. சரி, இது மட்டுமான்னு கேட்டிங்கனால், ஒரு எஃப்ஐஆர் அவர் போட்டார்னால் அந்த எஃப்ஐஆரை இட் டிபெண்ட்ஸ். அதாவது உதாரணத்துக்கு ஒரு சில வழக்குகளாக இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளை இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடுவார், இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாங்க. ஸோ அந்த கேஸோட ஐஓ வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பார், எஃப்ஐஆர் போடுற சப் இன்ஸ்பெக்டராக இருப்பார். சில வழக்குகளை இவர் தான் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும், சின்ன சின்ன வழக்குகள்லாம். அப்போ இவர் என்ன மாதிரியான வழக்கை விசாரிச்சிருப்பார் அப்படிங்கிற அடுத்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது இந்த இடத்துல மக்களுக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த அளவுக்கு இவருக்கு அந்த பேசிக் கூட தெரியாமல் இருந்திருக்காது. என்ன பேசிக்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஒரு விஷயம் சொல்கிறாரு, இல்லை ஒரு விஷயம் வந்து அவர் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாரு அப்படின்னால், ஜென்ரலாக அந்த அப்சர்வேஷனை பற்றி நீதித்துறையை தாண்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும் பொழுது அதை ரைட்டிங்கில் வைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்கனால், உதாரணத்துக்கு பார்த்தா மக்களே, நீங்கள் பார்த்தா தெரியும், ஏதாவது ஒரு கேஸ் வச்சுக்கோங்களேன், அந்த கேஸை ஒரு அக்யூஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பெயில் அப்ளை பண்ணான்னு வச்சுக்கோங்க. பெயில் அப்ளை பண்ணும்பொழுது அந்த அக்யூஸ்டுடைய பேர் வெர்சஸ் த ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு வரும். ஏன் அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பேர் சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனால், உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற அந்த பதவி மட்டும்தான் அங்கே பேசப்படும். அந்த பதவியை தாண்டி அந்த என்ன பொறுப்பு, அந்த பொறுப்பை தாண்டி யார் அந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது அந்த நபர் அங்கே வருவார். அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கோர்ட்டை பொறுத்தளவுக்கும் ஹானரபிள் ஹை கோர்ட், இல்லை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, சிட்டி சிவில் கோர்ட்டு அப்படின்னு கோர்ட்டு பேரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஜட்ஜு பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது. மீடியா மட்டும்தான் ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுக்க மக்களே, அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஜட்ஜுக்குன்னு அந்த பெருமை போய் சேர வேண்டும். ஏன்னால் டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னு வச்சுக்கலாம் மக்களே, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா மாதிரியான ஹை டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் த ரியல் ஹீரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் தான். ஏன்னால் ஜட்ஜஸ் நினைத்தால் யாரை வேணாலுமே அவங்க வந்து அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணலாம். பவர் யூஸ் பண்ணி அவங்கள விடுவிக்கவும் செய்யலாம், கன்விக்டும் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்போது எல்லா விதத்துக்கும் ஒரு அரசு தப்புனாலுமே, இல்லை அரசாங்கத்துடைய ஒரு சில தப்பான முடிவுகள் இருந்தாலுமே, அந்த முடிவுகளையோ இல்லை அரசாங்கம் செய்யக்கூடிய சில தவறுகளையோ இவங்க சுவமோட்டோவாக எடுத்து விசாரிப்பதற்கு கூட ஜட்ஜுக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது. ஸோ நீங்கள் பல விஷயங்கள் எடுத்து பாருங்கள், பல வழக்கில் எடுத்து பாருங்கள், பல சமயங்களில் அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு ஹீரோயிஸ்டிக்காக இருக்கும். சில தீர்ப்புகள் விமர்சனத்துக்கும் உள்ளாகும், ரெண்டுமே இருக்கும். பட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு பார்லிமெண்ட்டில் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டம் உருவாக்குனா கூட அந்த சட்டத்தை தப்பாக இருக்குமே, அந்த சட்டத்தை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்க முடியும். இவ்வளோ சட்டம் போட்டிருக்காங்க, எதிர்த்து வரணும்னு கேட்டு நீங்கள் அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கலாம். ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் அப்பீல் மட்டும்தான் போக முடியும். அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த அப்பீல் போயிடுச்சா அது அதோட எண்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே தெர் இஸ் நோ அதர் திங். அதிகபட்சம் போனால் பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு ஒரு கருணை மனு போடலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஜட்ஜஸ் ஆர் தி ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக மக்களே. ஸோ அவங்க யார் ஒரு மிகப்பெரிய மீடியா பேசப்பட்ட ஒரு வழக்காக இருக்கட்டும், இல்லை மீடியா வந்து உத்து நோக்குகின்ற ஏதாவது ஒரு கேஸாக இருக்கட்டும், இந்த கேஸஸ்லாம் ஒரு ஜட்ஜை வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்கனால் எந்த ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கான பெருமையை சேர்ப்பதற்காகத்தான் மீடியா மட்டும் அவங்க ஃபோட்டோஸை போடுவாங்க, பேரை போடுவாங்க. மற்ற எங்கேயுமே எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயுமே அவங்களுடைய பெயர், அவங்களோட ஃபோட்டோஸ் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸப்ட் ஆர்டர். அப்போது இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஜென்ரலாக வந்து போலீஸுக்கு. இப்போ இவர் எப்படி இந்த ஒரு வார்த்தையை இந்த போட்டிருக்காரு, அதுவும் ஹைகோர்ட் நீதிபதியான ஜெயச்சந்திரன் ஜே அவர்களின் வாய்மொழி உத்தரவின்படி இந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறேன்னு பண்ணியிருக்காரு அப்படின்னால் இது எவ்வளோ பெரிய இஷ்யூஸை கொண்டு வந்து விடும். உதாரணத்துக்கு சப்போஸ் ராஜ்பகதூர் தப்பு பண்ணியிருக்காருன்னு விசாரணை வருதுன்னு வச்சுக்கோங்க மக்களே. இப்போ விசாரணை வருது அப்படின்னால் ராஜ்பகதூர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றது விசாரணைக்கு வந்து அவர் சப்போஸ் இது வந்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டு ட்ரையல் கோர்ட்டு போனாலுமே, ட்ரையல் கோர்ட்டில் ஒரு ஹைகோர்ட்டோட நீதிபதி பர்டிகுலராக பேரை வச்சு இப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னால் எப்படி அவருக்கு தெரியும்?
எப்படி அவருக்கு முகமது அபுதாஹிர் தெரியும் அப்படிங்கிற ஏகப்பட்ட கொஷின்ஸ் அங்கே வரும். ஏன் பர்சனலாக ஒரு பேரை போட்டு எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் வரும். இது வந்து தேவையில்லாத விமர்சனங்களுக்கு தானே உள்ளாக்கும். எப்படி முகமது அபுதாஹிருக்கு வந்து ஜட்ஜ் அவ்வளோ தூரம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரா அப்படிங்கிற கேள்விலாம் வரும். அதற்காக வந்து ஹானரபிள் ஹைகோர்ட் உத்தரவின் படின்றதை போடுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போட்டிருக்குது அப்படிங்கிறது இவங்க என்ன ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்க, எப்படி இவங்க வந்து இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க, இந்த எஃப்ஐஆர் எப்படி எஸ்ஹெச்ஓ வந்து அலோவ் பண்ணார், எப்படி இதை கோர்ட் வரைக்கும் வர்றதுக்கு விட்டார், இல்லை வேறு ஏதாவது உள்குத்து இருக்கிறதா, இது எதுவுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ஸோ 14th இந்த கேஸ் நம்ம ஹியரிங் வருகிறது. அந்த ஹியரிங்கில் டிஜிபி என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்றதை பொறுத்தவரை நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.